ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கீதா. ஓகே, நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேசிக் குக்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம பாரம்பரியமான குக்கிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி வெந்தய களி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் பவுடரை வாங்கி வச்சுக்கோம். எனக்கு இந்த களி கூழ் இதெல்லாம் செய்ய தெரியாது. அதனால் நான் பவுடர் வாங்கியிருக்கேன். வெந்தய களியும் உளுந்தங்களிக்கும் வாங்கி வச்சுருக்கேன். நான் இப்போ வெந்தயம் களி தான் எடுத்துக்கேன். உடம்பு சுற்ற தண்ணிக்காக அதனால வாங்கியிருக்கேன். அது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு மட்டும் மாவு எடுத்துக்கணும். எடுத்து அப்புறம் தண்ணி ஊற்றி நான் தோசை பதத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வர மாதிரி அந்த தண்ணி எடுத்தோம்னா ஓடுற மாட்டோம்ல அந்த லெவலுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கட்டியாக கரைச்சிக்கிட்டேன், தோசை அளவுக்கு கரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வெல்லம் இல்லை கருப்பட்டி இல்லை ப்ரௌன் சுகர் கூட நம்ம போட்டுக்கலாம். அந்த நாட்டு சக்கரை சொல்லணும்ல அதை நம்ம அது கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெல்லம் கருப்பட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாக்கு காய்ச்சி மட்டும் தான் ஊற்றணும், இல்லாட்டினா மண் வரும். அப்புறம் நான் 2 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். எனக்கு டேஸ்ட் அந்த ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்கனால 2 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். வேணான்னு நினைக்கிறவங்க விட்டாலும் விட்டுருக்கலாம், அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு அது தெரியல. அப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் மோஸ்ட்லி ஊற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். எங்கள் அம்மா நல்லெண்ணெய் ஊற்ற சொன்னாங்க. அதனால நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஹீட் ஆகிற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மாவு எடுத்துகிட்டு இருந்தால் அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு அப்புறம் அது நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கனால லோ ஃப்ளேம் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லாட்டினா அது கட்டி ஆகிடும். கட்டிக்கிட்டே ஆச்சுன்னா அப்புறம் உள்ளேருந்து மாவு வேகவே வேகாது, அப்புறம் ஒரு மானி ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கை வச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நின்று கிண்டிக்கிட்டே இருங்க. அது நீங்கள் மாவு போடுற அளவு பொறுத்தா உங்கள் கை வலிக்கிறத பொறுத்துலாம் இருக்குது. ஏன்னா பேசிக்ன்றனால இனி கிண்டிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் குபுல் குபுலாக வரும். அதில் வருதுங்களா ஒரு மணி குபு குபுன்னு வரும், கொதிக்கிற தன்மை அது மாதிரி வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச வெள்ளத்தையோ இல்லை பாகு கருப்பட்டி பாகுவோ அதில் ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். கருப்பட்டி பாகு ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் அதை வடிகட்டிட்டு ஊற்றுங்க. அதை கருப்பட்டி தட்டின மாதிரி அப்படி உள்ள போட்டாதீங்க. வெள்ளம் மண் இருக்காது, அது ஹீட்டுக்கே இலகிரும். அதனால் நான் வெள்ளம் போட்டுக்கிட்டேன். 2வது நான் கருப்பட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா ரெடி ஆயிடும். இந்த மாதிரி இருந்தால் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோ நம்மளோட வெந்தய களி ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பவுலுக்கு மாற்றினோம்னா இது சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்பு ஹெல்த்தி. என் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.